ஒரு கழுகு வானத்தை கிழிச்சிக்கிட்டு இந்த மேகங்களுக்கு நடுவில் கீழே இறங்குது. அந்த ஊர் அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிளேஸாக இருக்குது. அந்த ஊரில் இந்த கழுகு பறந்து போயிட்டுருக்கு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு பேலஸை தாண்டி ஒரு அழகான இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அவருக்கிடையில் இருக்கிற மாஸ்டர் சொல்கிறாரு, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் எவ்வளவோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருந்தாலுமே ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக ஒரு 3 மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கருதப்படுது. அந்த 3 மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணுறவங்க ரொம்பவுமே சக்திசாலிகளாக இருக்கிறாங்க மற்ற எல்லாரோட. 1 ட்ராகன் மார்ஷியல் ஆர்ட்ஸ், 2 ஃபயர் மார்ஷியல் ஆர்ட்ஸ், இன்னொன்று ஸ்டார் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் டீச்சரான நான் வந்து ஒரு டிராகன் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடின அடுத்த செகண்டு அவர் டிராகனோட கண்ணு மாறுது. அங்கே இருந்த கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகி அவர் கையை நீட்டினோன்னு ஒரு பெரிய தண்டர் வந்து விழுது. அந்த பவரை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸோ பவர்ஃபுல், என்ன ஒரு சக்தி அப்படின்னு மிரண்டு போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடி மின்னல்லாம் அவரை தாக்க அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறாரு. டிராகனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறாரு. முழு டிராகனாக இல்லாமல் அவர் தலையில் 2 கொம்பு முளைக்குது. அது மட்டும் இல்லாமல் டிராகனுக்கு இருக்கிற வரிகள் அந்த அவருடைய கைகளில் வந்து மார்க்காக வருது. அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை முடித்து அவர் ரொம்ப சக்திசாலியாக இருக்கார். இதுதான் டிராகன் மார்ஷியல் ஆர்ட்ஸோட பவர். டிராகன் பிளட் யார் உடம்புல இருக்கோ அவங்களால மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஒரு டைம் உங்களுடைய டிராகன் பிளட்டை நீங்கள் வந்து அவேக்கன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட உடம்பு ரொம்பவுமே வந்து ஸ்ட்ரென்த் ஆகிடும். அவரோட சக்திக்கு அளவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லுக்கிட்ட போயிட்டு அந்த கல்லை இப்போ ஒரு குத்துறாரு. அவரோட ஃபோர்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணி குத்தாமல் நல்லா ஃபோர்ஸாக குத்த அவரோட ஃபோர்ஸ் அந்த கல்லை ஓட்டை போட்டுட்டு அந்த பக்கம் வந்துருச்சு. ஒரு பவர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் அந்த கல் உடையுமே தவிர ஓட்ட போடாது. அவரோட பவர் ரொம்பவுமே அதிகமாக இருந்தால் தான் அது அப்படியே ஓட்ட மாதிரி பொழந்துட்டு போகும். இதை பார்த்த டீச்சர் டிராகன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட அந்த டீச்சர், இல்லைப்பா இல்லை, டிராகன் மார்ஷியல் ஆர்ட்ஸை விட ஃபயர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் வந்து ரொம்பவுமே வெரி 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 ஸ்ட்ராங்கானது. ஒரே லெவலில் இருக்கிற ஒரு டிராகன் வாரியரும் ஒரு ஃபயர் வாரியரும் மோதினாங்கன்னா கண்டிப்பாக ஃபயர் வாரியர்ஸ் தான் ஜெயிப்பாங்க. ஃபயர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஒரு ஃபயர் மார்ஷியல் ஆர்ட்ஸை டிஃபீட் பண்ணால் 3 டிராகன் வாரியர்ஸ் தேவைப்படும். அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் டிஃபீட் முடியும். உடனே ஒரு பையன் எழுந்திருக்கிறான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவன், டீச்சர் ஸ்டார் மார்ஷியல் ஆர்ட்ஸை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. நீ எக்ஸிங்கி அதான உன் பேர் அப்படின்னு கேட்குறாரு. ஸ்டார் மார்ஷியல் ஆர்ட்ஸுமே ஒரு சக்தி வாய்ந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். அதனோட கல்டிவேஷன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. மெனி யூனிக் ஃபங்க்ஷன் டெக்னிக்ஸ்லாம் அதில் இருக்குது. அதுக்கு என்ன டீச்சர் அப்படியா, ரொம்ப ஸ்ட்ராங்கானதா ஸ்டார் வாரியர்ஸ்லாம்? ஆனால் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான்ப்பா அது. ஏன்னா அதனோட டெக்னிக்ஸ், அதனோட வழிமுறைகள், அதை யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிற சிட்டியில் கூட ஒரு சில கொஞ்சம் பேர் தான் வந்து இருக்காங்க. ஹெவன்லி ரிலிமுக்கு போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான டெக்னிக் அது. அதனோட டெக்னிக்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இதை கேட்ட உடனே கூட இருந்தவன், நீ 9th ஹெவன்லி ரிலிம் போறியா? 9th அப்படின்னா என்னன்னு தெரியுமா? உன்னால் நீலாம் ஒரு வேஸ்ட்டு, உன்னாலாம் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே ஸ்டார் மார்ஷியல் ஆர்ட்ஸும் சக்தி வந்து தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று தான். நீ கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணு, உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து பண்ணு, கண்டிப்பாக உன்னால் முடியும், உன்னோட ஓன் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் போகிறாரு. இதை கேட்டவொடனே ஹீரோவுக்கு ஒரு அதிர்ச்சி. அதுக்கப்புறம் நல்ல டேலண்டடான டெஸ்ட் பண்ணுறோம் நாங்கள், உங்களோட ஸ்ட்ரென்த்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோவும் இதை திரும்பி நினச்சிட்டு, கண்டிப்பாக நான் வந்து மாறணும், என்னோடய அடிமைத்தனத்தை என்னோடய ஃபேமிலி வந்து இம்பார்ட்டன்ட் ஆகும் அப்படின்னு உடனே ஒருத்தன் வந்து கூப்பிட்றான். எல்லோரும் கேளுங்க, அகாடமியோட முதல் நாள், இந்த நாளையே நான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறேன், நானே லீடராக இருந்து எல்லாரையும் வந்து வழி நடத்துகிறேன், யாருக்காவது இதில் பிரச்சனை எதுவும் இல்லை, நான் தான் இங்கே லீடர் அப்படின்னு சொல்கிறான். இவன் தான் வில்லன், வந்து இப்போ தான் இந்த கதையோட இந்த கேரக்டர். அப்புறம் ஒருத்தங்க, யாரா அவன் இவ்வளோ அரகண்ட்டாக இருக்கான், அமைதியாக இருடா, அவன் வந்து பெரிய ஃபேமிலியில் ஒருத்தன், சன் ஆஃப் பிக் ஃபேமிலி, அவன் பேர் வந்து லிங்கியூன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவன் கையை முறுக்குறாங்க நம்ம ஹீரோ. ஏன்னா இந்த லிங்கியோட ஃபேமிலி கீழே தான் வந்து நம்ம ஹீரோவோட ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலி கீழே தான் வந்து வருது. அவன் கொஞ்சமாக நடந்து வந்துக்கிட்டு, நீ என்னோட கீழ் ஃபேமிலியில் இருக்கிறவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வரான்.
வந்தவன் நம்ம ஹீரோ பற்றி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோவும் அவனோட பேரை வந்து சொல்கிறான். அதை கேட்டவுடனே அவன் உடனே ஹீரோவோட வயிற்றுலேயே ஒரு எட்டி உதச்சிட்டு, உன்ன மாதிரி நாய்களாக இங்கே என்னடா வேலை? ஒரு மாஸ்டருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் தெரியலையா? உங்கள் ஃபேமிலி என் ஃபேமிலியோட கீழே தானே இருக்குது, நீ மட்டும் எப்படி இப்படி நடந்துக்கிற? மரியாதை கொடுக்கும்போது தெரியாது அவனுக்கு? அப்புறம் உங்கள் ஃபேமிலி என்னோட ஸ்லேவ்ஸ்டா, நீ என்னோட அடிமைடா அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு இதை கேட்டவொடனே ரொம்ப கோபமாகவும் வருது. ஹீரோ எந்திரிக்க பார்த்தாலும் அவன் ஹீரோவோட கன்னத்துலேயே ஒரு அடி அடிக்கிறான். இதனால் ஹீரோ போய் விழுந்துட்டாரு. நான் உன்னோட ஓனர், நீ என்னோட நாய்டா, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு கோபமாக வருது. அவனுக்கு கோபம் வர வர திடீர்னு அங்கே ஒரு சின்ன சேஞ்ச் ஆகுது. ஹீரோ அந்த இடத்துல இந்த மாதிரி அவனோட கான்ஷியஸ்குள்ளே போகிறான். அவனோட கான்ஷியஸில் இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதவு ஒன்று இருக்குது. அந்த கதவை பார்க்குறவன், என்னடா இடம் இது, என்னடா கதவு இது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறான். சுற்றி முற்றி பார்த்துட்டு உடனே அந்த கதவு வந்து இவன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. நீ கடவுளையே ரிஃபைன் பண்ணக்கூடிய சக்தி உனக்கு இருக்குது, கடவுளையே கொள்கிற அளவுக்கு சக்தி ஒன்று இருக்குது. இந்த உலகத்திலேயே யாராலையும் ரீச் பண்ண முடியாது ரிலீம் அந்த பவரை உன்னால் ரீச் பண்ண முடியும். உள்ளவா உள்ளவா அப்படின்னு அந்த கதவு கூப்பிடுது. உன்னால் முடியும், இந்த ரீச் பண்ணு, இந்த ரிலீமை எல்லாத்தையும் கடந்து உன்னோட சக்திகளை போ அப்படின்னு சொல்ல அவன் அந்த கதவை திறந்தா ஒரு பிரகாசமான ஒளி. ஹீரோவும் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க ஆர்வமாக இருக்கான். அவன் அந்த கதவையை நல்லா பிரம்மாண்டமாக பார்த்துட்டு உள்ளே பார்த்தா ஒரு பெரிய ஏரி, அதுக்கு நடுவில் அந்த வட்டமான நிலா. அவ்வளோ ஒரு அருமையான காட்சி. இது ஒரு ஏரியா, இது என் கான்ஷியஸில் எங்கே இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டே அந்த ஏரிக்குள்ளே இருக்கிற மலர்ந்துருக்கிற அந்த பூக்கிட்ட போகிறான். அந்த பூக்கிட்ட போய்ட்டு இது தாமரை தானே அப்படின்னு அந்த தாமரையை தொட போகிறான். கெட்ட கையை எடுத்துகிட்டு போகும்போது திடீர்னு அந்த தாமரை நெருப்பால் எரிய ஆரம்பிக்குது. கொஞ்சமாக அந்த ஏரிக்கு மேலே நெருப்பாக பரவுது. உடனே பின்னாடியிருந்து ஒரு பெரிய டிராகன் ஹீரோ கிட்ட வருது. அதை பார்த்து ஹீரோ வந்து பயமாக வந்துடுது. அந்த டிராகன் ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அவனை பார்க்குது. அதை பார்த்துட்டு ரோர்னு ஒரு ரோர் விட்டு அங்கேருந்து ஹீரோவை துரத்த ட்ரை பண்ணுது. ஹீரோவும் பயந்து போய் ஓடுறான். உடனே ஹீரோ அந்த டிராகன் அவனை அட்டாக் பண்ண வரதை பார்த்துட்டு அவன் கத்துறான், வேணாம் அப்படின்னு கத்தும்போது அவன் ரியல் வேர்ல்டு வந்து முழிக்கிறான். இதை பார்த்த உடனே நம்ம வில்லன் இவன், என்னடா பயப்படுறியா, யூஸ்லெஸ், நீ எல்லாம் எதுக்குமே யூஸ்னு அவனை அடிக்கிறான். திரும்பவும் பின்னாடி இந்த ஒரு நிறுத்துறா, நீ வந்து ரூல்ஸ் அகைன்ஸ்ட் பண்ணுற, இது நியாயமே இல்லை அப்படின்றாங்க. அவள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயினி.